1136. முன்னாடி சாக்கா கொடுங்க. ஓகே விடு போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் ஒன்று பண்ணுறேன். அதாவது இப்போது ஒரு அக்கா தான் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு வராங்க. நான் இப்படி குதிரை கூட்டிகிட்டு போனதே கிடையாது. லைட்டாக பயமாக இருக்குது குழந்தைய கூட்டிகிட்டு போனது போது. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்துக்கு தான் இருக்கேன். இங்கேட்டு டிஃபன் சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நான் ரேப்பிடோ எதனா பைக் டாக்ஸி ஆர்டர் கிடைக்கணும்னு பார்த்துருந்தேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், அதெல்லாம் பார்த்தது நான் போட்டுற ஆர்டர் கிடைச்சிருங்க. எங்கேன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணோம். அங்கேருந்து அம்பத்தூர் போகணுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒருத்தன அமௌண்ட்டாக வந்துச்சு. ஏன்னா ஒரு இல்லைக்கா கிளம்புறேங்க்கா. ஒன்று எவ்வளோ? ஏன்னா ஒன்று போதும், பரவாயில்ல. R15க்கு ஒரு கீச்சைன் தேவைப்பிடிச்சி வாங்கிடுவோம். ஸ்பைடர் மூன் ஓகே. நல்லா இருக்குல்ல, டிங்கு 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 டிங். நம்மளோட R15க்கு இது வரைக்கும் கீச்சனே வாங்கல, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த ஆர்டர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 347 ரூபா வந்துச்சு. ஸோ அப்செட் பண்ணிட்டேன். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்டர் கிடைக்குமான்னு. அந்த டைமில் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கன்னா 19 கிலோமீட்டர் பூந்தமல்லி பைக் பூஸ்ட்டு. நான் அதை எடுத்துட்டேன். சரி ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக இந்த ஆர்டர் வரலாம், வந்ததில் அந்த ஒரு ஆர்டரும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி நீ எடுத்துட்டு அடுத்து அவங்க கால் பண்ண பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ஆர்டர் இருந்துச்சு. நான் உடனே இந்த ஆர்டரை தான் எடுத்துட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டேன். அவன் என்னோட ரேட்டிங்கை ரொம்ப கம்மி பண்ணிட்டே இருக்கான். நான் இப்போ அடிக்கடி கேன்சல் பண்ணி இப்போது நேரமேல அவ்வளோ கேன்சலே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ போக ரொம்ப கேன்சல் பண்ணுறேன் ஆர்டர்லாம். பிரச்சனை இல்லை, நம்ம கேன்சல் பண்ணி அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை, எனக்கு தான் இதாகும். அதாவது கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாகிட்டு இருக்கும், ஆர்டர் வர்றது ஃப்ளோ கம்மியாகிட்டு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தாராளமாக கிடைக்கும் இங்கேருந்து புக் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். அவங்களே தான் பார்க்கும்போதே தெரியும். இந்த ஒன்று தானா? ஓகேண்ணா. பேமெண்ட் நீங்கள் தானே பண்ணுவீங்க? சரி ஓகே, டெலிவரி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட போனோன்னா அவர் கேட்டில் வந்து நிற்பார். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லிடுங்க, அவர் வந்துடுவார். ஓகேண்ணா. ஓகே ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி ஓகே. ஒரு கிட்ட போகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டைம்னா சொல்லிடுங்க, பக்கத்தில் வந்துட்டேன். சரி ஓகே. அவர் வெளியே ஓகே. சரி, இந்த ரூட்டில் போயிடுங்க கிட்ட. ஆமாம், அந்த மதுரை பைபாஸ் பிடிச்சாங்க. ஓகே ஓகே. கேஸ் நம்ம அந்த பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். அது ஒரே சின்ன ஒரு லெட்ரு தான், அதுதான் நம்ம கொண்டு டெலிவரி பண்ணோம். பார்த்தீங்களா, ஒரே சின்ன ஒரு லெட்ரு. அது ஒரு கொஞ்சம் வெயிட்டு கூட கிடையாது. அதுக்கு நமக்கு 350 ரூபா. ஸோ இதை இப்படிலாம் வரும். இதில் சில டைமும் இதுக்கு நான் எப்படி சொல்கிறேன், சில டைம் சாவியெல்லாம் டெலிவரி பண்ணிருக்கேன். இதில் நிறைய வாட்டி 2-3 வாட்டியில் சாவி இருக்குல்ல, வெறும் ஒரு சின்ன சாவியாக இருக்கும். நான் அதுக்கு அமௌண்ட்டு இதை மாதிரி தான் 300 ரூபா வரும், 400 ரூபா வரும். சில டைம் பெருசாட்டுனா எவ்வளோ வந்திருக்கு, இல்லை 400 ரூபா தான். ஒரு வாட்டி துறப்பாக்கத்தில் 2 அண்ணா நகர் போனேன் ஒரு நைட் டைமில், அதுக்கு ஒரு 400 ரூபா வந்துச்சு. இது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் காமிக்குது. 28 கிலோமீட்ரு ஒரு 40 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். ஸோ ஹைவே பிடிச்சிட்டு போகிறதுனால ஈஸியாகவே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் போட்டிருக்கேன் எங்கள் லொக்கேஷன். ஆமாம், இங்கே தாம்பரம் பக்கம் 2 கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. அதிகாரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஃபோன்லையா? நான் கூட பயந்தேன். ஓகேண்ணா. யூடியூபரா? ஆமாம். வாய்ஸ் அதே வாய்ஸ் தெரியுமா? பார்த்துருக்கேன். ஓகேண்ணா. ஓகே ஓகே.
சரி ஓகேண்ணா. ஐயடா ஓகே கைஸ், நம்ம இதை டெலிவரி பண்ணிட்டோம். அவங்களும் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காப்புல, ஆனால் பேர் எதுவும் தெரியாது, பட் வீடியோ பார்த்துருக்காங்க, வாய்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப்பிடில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சல் டெலிவரி இங்கே டெலிவரி பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருந்தேன். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு ஆர்டர் அடிச்சு. இது எங்கேன்னா இங்கேருந்து அம்பத்தூரில் பிக்கப் பண்ணிட்டு கிண்டி கிட்ட ட்ராப் பண்ணுவோம். லிட்டில் மோட்டர் வந்துச்சு. மெட்ரோவானு தெரில, லிட்டில் மெட்ரோவானு. ஸோ அங்கே என்ன தான் லொக்கேஷன் வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. லாரியை கொண்டுட்டு சொல்லி விட்ருக்காங்க இப்போது. சரி ஓகே, கால் பண்ணுங்க இங்கேருந்து. 8835. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 20 கிலோமீட்டர் கிளம்பிட்டு 52 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்ட்டு. ஆனால் என்னென்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 20 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. இது 51 நிமிஷம் 52 நிமிஷம் தான் காமிக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது டிராஃபிக். இந்த ஆர்டர் எடுக்காமல் போட்டுருக்குல்ல, போட்டுருலன்னா பெரிய ஆர்டருக்கு வேணால் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன் வெயிட் பண்ணலன்னா, நேற்றுக்கு 10 செகண்ட் இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி 10 செகண்டு. ஏன்னா நேற்று மொத்தத்தில் ஒரு 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே அது பெரிய ஆர்டர் தான். ஒன்று அங்கே ஒரு இடத்துலேருந்து இங்கே அம்பத்தூர் வந்து, இன்னொன்று அம்பத்தூர்லேருந்து வெள்ளம் போனேன். ஸோ மொத்தத்தில் அந்த 2 ஆர்டர் நேற்று முடித்தேன். அதனால் இன்றைக்கி 10 செகண்டில் தான் போட்டிருக்கேன். நேற்று ஒரு ஆர்டர் முடிச்சிருந்தேன்னா இன்றைக்கும் ப்ரைம் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணுறது வந்து எப்படியும் பெரிய ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இங்கே பெரிய ஆர்டர்லாம் வேறு அசால்ட்டாக தூக்கிட்டு இருப்பாங்க இங்கே 10 செகண்ட் இல்லாதவங்க. சரி, அதனால தான் எப்படியும் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இருக்காது. இப்போ நான் தான் இந்த ஆர்டர் எடுத்து கிளம்பிட்டேன். 1 hour later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேப்பிடோ ரைடு அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிட்டோம். கரெக்டாக அது மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் அங்கே ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது இங்கேயே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருந்துச்சு பிக்கப்பு. இது கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகணுன்னா ஊரை பார்க்கணும் இருந்துச்சு. அதாவது கூடஞ்சேரி கொஞ்சம் முன்னாடி, கூடஞ்சேரி கிட்ட தான் அரௌண்ட். ஸோ அங்கே ட்ராப் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் 2-3 சின்ன ஆர்டர் போட்டாங்க, எடுக்கலை. இந்த ஆர்டரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 295 ரூபா கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வேறு வாட்டி போயிருக்கேன். அந்த டைம் 400 ரூபா மேலே வந்துச்சு. அதாவது நான் அமௌண்ட் கம்மியானதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, அங்கேயே கொடுத்துருவாங்களா? ஓகே 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 கைஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு குட்டி பாக்ஸ் தான். வேணா எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா போகிற வழியிலே நான் ஆர்டர் கிடைக்குமான்ட்டு. இது நம்ம ஸ்ட்ரைட் எங்கே வர போகுதுன்னா ஸ்டார்ட்ரு. ஐயோ, நான் வேறு ஸ்டார்ட்ருப்பே கொடுக்கல. இது வந்த உடனே கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போகுது கைஸ். தாம்பரம், பல்லாவரம், தாம்பரம், பெருங்குளத்தூர், கிட்டத்தட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி தான். ஆமாம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கூடாஞ்சேரி கிட்டே போய் அதோட யூட்டன் போட்டு வருது. கூடாஞ்சேரி இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்குது. 27 கிலோமீட்ரு. ஆனால் அமௌண்ட்டை பார்த்தீங்களா, 295 ரூபா. இதில் கமிஷன் பிடிச்சாச்சுன்னா நமக்கு கிலோமீட்டர் 10 ரூபா கூட கிடைக்காது. சரி பரவாயில்ல. ஓகே கைஸ், நான் இப்போ பல்லாவரம் கிட்ட தான் இருக்கேன். கரெக்டாக நான் ஒரு சிக்னலில் நிற்கும்போது ஒரு ஆர்டர் இருந்துச்சுங்க. ஏன்னா பெருங்குளத்தூர் ஒரு 10 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் பைக் போஸ்ட்டு தான். நான் டக்குன்னு எடுத்துட்டேன். நான் அவங்க தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஓகே ப்ரோ, சொல்லுங்கள். புரியல. ஓகே. 9595. A few moments later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பார்சல் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே போட்டுறாங்க. கைஸ், நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு பார்சல் டெலிவரி பண்ண அந்த போட்டார். ஸோ அதான் டெலிவரி பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்ன வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கு கரெக்டாக ஒரு 295 வந்துச்சு. அமௌண்ட்டே வாங்கிட்டேன். ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது ரேப்பிடில் தான் வந்துச்சு பார்சல். ஒரு 25 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் பிக்கப் கிலோமீட்டரே 4 கிலோமீட்டர் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, கரெக்டாக கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க 360 வந்துச்சுன்னு.
40 எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் லொக்கேஷன் வரேன், இந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவங்க அட்ரஸ் வந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட்டாக அவங்க டெலிவரி பண்ணிடுறேன் அப்படி கேட்டேன். அதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்க. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இது இந்த பார்சல் ஆர்டருக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும், இது ஆர்டர் வரும்போதே நமக்கு காமிக்கும் கமிஷன் போக நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன இதுன்ட்டு. ஸோ அதில் பார்த்தாச்சுன்னா எனக்கு ஒரு 275 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா பேலன்ஸ் ஃபுல்லாகவே கமிஷன் போகும். நான் அதனால தான் அவங்கள்ட்ட கேட்டேன் கேன்சல் பண்ண முடியுமா என்ன ஏதுன்ட்டு. அப்போ அவங்களும் பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ அதான் போயிட்டுருக்கேன். ஆனால் 4 கிலோமீட்டர் போகிறதுக்கே 10 நிமிஷம் அவங்களுக்கு போட்டிருக்கு. கேன்சல் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். அடா இது மட்டும் சொந்தா, இங்கே தான் லொக்கேஷன். ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ண நேரத்தில் நமக்கு ஒன்று ஃப்ரெண்ட் ஆச்சு பாருங்களேன். தேவாங்கல்ல பூனைக்குட்டி வேறு மதுரை இல்லாவா? போ ஓகேண்ணா. ஓகே ரைட். ஓகேண்ணா தேங்க்ஸ். நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் டெலிவரி பண்ணிட்டு. ஓகே கைஸ், இந்த ஒரே ஒரு லெட்டர் பாக்ஸ் நம்ம டெலிவரி பண்ணணும். ஆனால் நமக்கு அவங்க வந்து டோட்டலாக இது 360 வந்துச்சு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. டோட்டலாக 400 ரூபா பே பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 26 கிலோமீட்டருக்கு 400 ரூபா. வா, வேறு லெவலு. இதே இது நம்ம அந்த ஆப்பில் எடுத்துருந்தால் கரெக்டாக 275 ரூபா நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது இந்த கிலோமீட்டர் தாண்டி ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் நமக்கு. வேறு லெவல். ஆனால் இது இப்போ இவங்கள்ட்ட கேட்டாங்களே, இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி டேரெக்டாக அட்ரஸ் தந்துட்டாங்க. ஸோ இதனால் நமக்கு இந்த அமௌண்ட் வருது. சிலவங்கலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு வாட்டி செம்ம கடுப்பாயிருச்சு. எப்படின்னா இதை மாதிரி ஒரு ஆர்ட்ரு அது இங்கே இருந்ததுன்னா சரியாக தெரில. அதாவது சிட்டிக்குள்ளாடி இருந்தேன். சிட்டிக்குள்ளேண்டு இங்கே போகணும், கிட்டத்தட்ட கேளாம்பாக்கம் கிட்டே போகணும் ஒரு ஆர்ட்ரு. அது இதை மாதிரி தான் பார்சல் ஆர்ட்ரு. கிட்டத்தட்ட அதுக்கு 460 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சு. அதாவது டோட்டல் அமௌண்ட் சொல்கிறேன். கமிஷன் போக எனக்கு 300 சம்திங் ஏதோ வர மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் நான் மறந்துட்டேன். ஒரு 300 எவ்வளோ இருக்கும், 330 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் வர மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் ஃபுல்லாகவே அவன் கமிஷன் பிடிச்சிருவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன், இதை மாதிரி தான் டேரெக்ட் கேட்டு பார்த்தேன். நீங்கள் இது அவங்க அட்ரஸ் மட்டும் தரீங்களா, நான் ஸ்ட்ரைட்டாக டெலிவரி பண்ணிடுறேன். அது அப்போ அவங்க நாங்கள் ஏன் நான் இது கமிஷன் கொஞ்சம் ஓவராக பிடிப்பாங்க, அதனால தான் கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது இப்போது கமிஷன் போக எனக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லை 330 ரூபா 340 ரூபா, அதுக்கு கூட ஒரு 30 ரூபா 40 ரூபா சேர்த்து எல்லாம் ஓகேவான்னு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 30 ரூபா 40 ரூபா சேர்த்து எல்லாம் ஓகேவான்னு. ஆனால் நீங்கள் கேன்சலே பண்ண வேணாம், நீங்கள் பொருளை மட்டும் தாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது என்னது இல்லை, அவங்களுக்கும் ஒரு யூஸ் இல்லாமல் நமக்கும் ஒரு யூஸ் இல்லாமல் என்னத்தை சரி பண்ண தான் விட்டேன். அப்படி பார்த்தாச்சுன்னா அது அவங்களுக்கு தான் லாபம் மாட்டிருக்கு. எனக்கு அந்த 30 ரூபா 40 ரூபா என்ன இருக்க போகுது. இதில் இன்னொரு டைப் இருக்குது, சிலவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இவங்க ஒரு பொருள் ஆட்டையை போட்டு போயிடுவாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அதுவும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆயிருக்கு எனக்கு. ஒரு வாட்டி மறைமங்கல் நகர்லேருந்து இங்கே திருமடிவாக்கம் வந்தேன், அதுவும் அப்படி தான். பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே, சமயம் இந்த பார்சல் டெலிவரி பண்ணிட்டோம். ரவுண்டாக ஒரு 400 பே பண்ணாங்க. நான் என்கிட்ட வரும்போது 2 இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்சலை வாங்கிட்டு கிளம்பக்கத்தில் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரு 10 நிமிஷம், எதனா ஆர்டர் போடுறேனான்ட்டு. எந்த ஆர்டரும் போடல. அப்புறம் அங்கே வண்டி எடுத்து கிளம்பும்போது ஓலாவில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. எங்கன்னா இது கீழ்கட்டில் ஒரு 260 அந்த மாதிரி ஆர்டர் இருந்துச்சு. நான் எடுக்க ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தாம்பரத்துக்கிட்ட வெயிட் பண்ணேன், அதில் ஒரு 10 நிமிஷம். அங்கேண்டு ட்ரை பண்ண பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. அப்படின்னா அதை தாண்டி இருக்குது, அதாவது மீனம்பாக்கம் எல்லாம் வந்துச்சு. நான் எடுக்கலை, ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ரிட்டர்னிங் வரது எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஸோ நான் எடுக்கலை. இந்த ரூட்டில் எதுனா கிடைக்கும்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. சரி ஓகே போதும். இனி டைம் என்ன, மணி 2:07. சாப்பிட கூட இல்லை. நீ எதுனா சாப்பிட கிடைக்கான்னு பார்க்கணும். ஓகே சாப்பிட கண்டிப்பாக பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு. 2
hours later. கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இது ஈக்கடதங்கள் கிட்ட தான் இருக்கேன். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அங்கே துறப்பகத்தில் முடிச்சிருப்போம் அந்த பார்சல் டெலிவரி. அதுக்கப்புறம் என்ன அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே வெஸ்ட் மாம்பலத்துக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி அது ஒரு 240 ஓரில் வந்துச்சு. ஸோ அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இங்கே கீழ்கட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சி அது ஒரு 140 இருக்கும். ஊபரில் வந்துச்சு பார்சல். அதை நான் பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். மேட்ரு என்னன்னா இப்போ போகிற வழியிலேயே போட்டு ஆனில் இருந்து அப்போது இங்கே ஈக்கடதங்கள்கிட்ட வரும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு 600 எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் போனோம். ஸோ நான் அமௌண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு தூக்கின அப்புறம் தான் யோசித்தேன் ஐயோ போகணும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ரிட்டன் வரணும்னா அதுவும் எப்படியும் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டு வர்றதுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்செட் பண்ணிட்டேன். அடுத்த கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் தான். சரி ஓகே அப்புறம் நான் வாங்கிட்டு இது அவங்களுக்கு ஒரு பொருள் தான் வாங்கினிருந்து நான் வாங்கிட்டு வரேன். ஆனால் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டுவிடுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு அடுத்து ரிட்டன் சும்மா வரணும் இல்லை. ஸோ அதனால தான் கேட்டேன். அவங்களுக்கு சரி ஓகே வாங்க பார்த்துக்கலான்னு அப்படி சொன்னாங்க. சரி ஓகே ரைட். அதை இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம் பொருள். காய்ஸ் நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரே சின்ன ஒரு பை தான் நமக்கு டெலிவரி பண்ணணும். இது மெடிசன் தான். ஓகே இந்த ஒரே ஒரு சின்ன பைக்கு 600 பார்த்துக்கோங்க வேல்யூவை. ஆனால் அதோடையும் பல மடங்கு ஜாஸ்தியான பொருள் தான் இதில் இருக்கும் மெடிசனாக இருந்தாலுமே. கைஸ் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 42 கிலோமீட்டர் வருது. ஸோ பரவாயில்ல ஒர்த்து தான். இந்த 42 கிலோமீட்டருக்கு நார்மலாக இப்போ சிட்டிக்குள்ளே போச்சுன்னா ஒரு 450 மேக்ஸிமம் 450 அந்த மாதிரி தான் வரும். இது பரவாயில்ல. நான் 600 வருது. ரவுண்டாக 600 வந்துச்சு. ஓகே ஒர்த்து தான் வருமா ஒர்த்து. ஓகே தேங்க்ஸ். ஓகே பட்டன் இருக்கும். சரி ஓகே. ஓகே ஓகே கேஸ் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு அமௌண்ட் வாங்கினே பண்ணிட்டாங்க கடைக்காரங்க. 139 வந்து 40 பே பண்ணிட்டாங்க. ஓகே ஃபினிஷ். இனி நம்ம இதை ஆஃப்லைனில் போட்டுட்டு இனி இதுதான் ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக இனி தான் டெலிவரி பண்ணணும். எங்கேயோ ஒரு பட்டன் இருக்குமா இதுவா? எஸ் ஓகே. இனி இங்கே வந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னா 38 கிலோமீட்டர் 1.1 ஹவர் 2 மினிட்ஸ் ஆகும். கரெக்டாக 5:45 நம்ம போய் சேர்ற மாதிரி பார்க்கணும். நம்ம போகிற வழியில் டிராஃபிக் மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி தான். ஏன்னா டிராஃபிக்லாம் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இன்னும் எப்படியும் இருக்கும். இது ஈவினிங் டைம் இல்லை. எல்லோரும் வேறு முடிச்சுட்டு போகிற டைம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். எப்படியும் தாம்பரம் கிளாம்பாக்கம் கூடுவஞ்சேரிலாம் தாண்டுறது வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அது தாண்டியாச்சுன்னா ரோடெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் இதுவரையும் வீடியோ எடுக்கும்போது செங்கல்பட்டு போனது கிடையாது இல்லை. நான் எல்லாமே போயிருக்கேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுனா அது கொஞ்சம் முன்னாடியே மகேந்திரா வேர்ல்ட் சிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ் இதுக்கு முன்னாடி 2 முன்னாடி போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட வீடியோ எடுத்தது கிடையாது. இன்னைக்கு போகிறேன். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பிளேஸ் தான் பக்காவாக இருக்கும். ஆனால் வாங்க. ஆனால் நம்ம போகும்போதே ஓரளவு இருட்டிடும். அது பார்க்க முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு காட்டி தரேன். கைஸ் பிளேஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாகவே மரம் பிளேஸ். இதை மாதிரி பிளேஸ் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்களா அங்கே உள்ளடிலாம் சிட்டின்னா ஃபுல்லாகவே சிட்டியாகிட்டு இருக்கும். அவ்வளோட்டு மரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதுனா அவ்வளோ பில்டிங் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மரம் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா ரோடு இருக்குது. ரோடு 2 சைட்லையும் மரம். ஏன்னா தான் இந்த பிளேஸ் நல்லா பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நல்லா பிடிச்சி இந்த ஏரியா. கைஸ் என்னாச்சுன்னு தெரில. இந்த வீடியோக்கு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலை. ஓகே அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து கஸ்டமர்கிட்ட பொருளை கொடுத்துட்டேன். அவங்களும் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஜிபேயில் காசு அனுப்பிவிட்டாங்க. என்னாச்சுன்னா இப்போ ஒரு ரைடு வந்துச்சு பார்த்தீங்களா ரேப்பிடோவில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன் என்ன மேட்டுன்னு. ஓகே இதுக்கு நம்ம டோட்டலாட்டு 600 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 100 போட்டு 700 பே பண்ணிட்டாங்க. நல்ல மனுஷையா. ஸோ அவங்க பார்சல் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமாட்டு நானும் அதை ரைடை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு விட்டேன். அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ரேப்பிடோட ஒரு ஆர்டர் வந்துல்ல. அது என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற லொக்கேஷனில் பிக்கப் பண்ணிட்டு டோட்டலாக 50 கிலோமீட்டர் இருந்துச்சு அந்த ஆர்டரு.
நல்ல ஆர்டர் தான், ஆனால் நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அந்த 50 கிலோமீட்டருக்கு நமக்கு வர அமௌண்ட்டு 540 சம்திங் ஏதோ காமிச்சு. ஸோ அதனால தான் எடுக்கலை. அது டக்குன்னு பார்த்ததில் அது ஒரு கியூஆர் வேறு ஸ்கேன் பண்ண வந்தார். நான் அமௌண்ட்டை பார்த்துட்டு என்னடா கம்மியாக இருக்குன்னு நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். நான் அப்போ இன்னொரு மெத்தடை யோசிக்கலை. ஸோ அது என்னென்னு அடுத்த இதில் சொல்கிறேன். கைஸ், ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பேசாமல் அந்த ஆர்டர் எடுத்துருந்தேன்னா சும்மா கால் பண்ணி கேட்டிருக்கலாம். நம்ம அந்த 400 ஆர்டர் முடித்தோம்ல, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போனோமே. அதான் மாதிரி வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இது அப்படின்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டருக்கு. எப்படி பார்த்தாச்சுன்னா நமக்கு அந்த எனக்கு 270 தான் காமிச்சு, ஆனால் கஸ்டமர்ட்டு 36 ஆமாம் எனக்கு 275 காமிச்சு, கஸ்டமர்ட்டு 360 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருந்தான். அப்படின்னா இந்த ஆர்டருக்கு எனக்கு 550 ரூபாயா 550 ரூபா காமிக்குது. அப்படின்னா கஸ்டமர்ட்டு எவ்வளோ ரூபா வாங்குவோம்? எப்படியும் ஒரு 800 ரூபாய்க்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஆர்டர் வந்துச்சுன்னா சப்போஸ் எடுத்துகிட்டு கேட்டு பார்க்கலாம். இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறீங்களா, நான் டேரெக்டாக கொண்டு டெலிவரி பண்ணுறேன், அமௌண்ட் மட்டும் கையில் கொடுத்துருங்கன்னு பார்க்கலாம். வேறு தானே பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கலாம். ஐஸ் வேறு எதனா ஆர்டர் போடுறேன் என்னென்னு பார்ப்போம். 1000 years later. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது. ஸோ நான் இப்போது ஏரியா வந்துட்டேன். கிட்டத்தட்ட இனி இதுலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்கும் என் வீடு. ஸோ இங்கே வந்துட்டேன். இப்போ நம்ம டோட்டல் அடினா எவ்வளோ ரன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாமா? எங்கடா சார்ஜ் வேறு இல்லை. டே ஆப் எங்கடா? எனக்கு டோட்டலாக நம்ம 3118 ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் சத்தியப்படி நினச்சி கூட பார்க்கல. நேற்றுக்கு 3233 ஏர்ன் பண்ணோம், இன்றைக்கி 3118. இது பார்த்தீங்களா, நினச்சி கூட பார்க்க முடியல. நான் என்ன நினச்சி சரி ஓகே ஒரு 2000 ஓட்டலாம் பார்த்ததுன்னா 3118 ஓடி இருக்கு. சரி ஓகே, இது ஒரு 3118 3118. இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா நம்ம 500 ரூபாய்க்கு 100 ரூபா வச்சு மைனஸ் பண்ணணும் பெட்ரோல். ஏன்னா எனக்கு 50 கிலோமீட்டர் கிடைக்குதுன்னா ஸோ அப்படி பார்த்தாச்சு கூட ஒரு 600 ரூபா வருது. ஏஞ்சிருச்சுன்னா 6. சரி ஓகே, 600 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு ஒரு 50 ஆச்சு. மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு 50. ஐஸ் இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டல் ப்ராஃபிட்டு 2418. சப்போஸ் நம்ம அந்த 50 ஆர்டர் எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 3000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். புரியுதா? இப்போ நம்ம 3118 ஏர்ன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த ஆர்டரை கூட முடிச்சிருந்தோம்னா நம்ம 3000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருப்போம் இந்நேரத்துக்கு. சரி ஓகே, பரவாயில்ல, நமக்கு இதுவே போதும். 2000 ரூபா எப்படியாச்சும் என்ன கொண்டு வந்துச்சோ பார்த்தா 2400 ரூபாய் கிடச்சிருக்கு. நமக்கு லாபம் தான் கைஸ். அப்புறம் நான் இங்கே ஏன் நின்னேன்னா இந்த வியூ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த வியூ நல்லா இருக்குது. நான் அப்படியே வந்தேன், இப்படியே ஹைவே இறங்கி நீ இந்த ஃபஸ்ட் லெஃப்ட் தான் என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே வந்தேன். சரி ஓகே, வியூ நல்லா இருந்துச்சு. சரி நான் அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டினேன். சரி ஓகே கைஸ், நான் இதில் வீடியோ முடிச்சிருந்தேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் வீடியோஸ் போட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் கைஸ், see you later.